ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் இருக்க ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டம் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டமில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 4 மெத்தட்ஸ் பார்த்துருப்போம் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க. அதில் 4th மெத்தட் when the installment amount is not given அதான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து என்ன கொடுத்துருக்க மாட்டாங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்காத போது நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரெட்டி புக்கில் 12th ப்ராப்ளம் அண்ட் 13th ப்ராப்ளம் அதான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த சம்மில் கேஎஸ் டிரான்ஸ்போர்ட் லிமிடெட் பர்ச்சேஸ் ஃப்ரம் டெல்லி மோட்டார்ஸ் 3 ட்ரக் காஸ்டிங் 50,000 ஈச். கேஎஸ் டிரான்ஸ்போர்ட் வந்து டெல்லி மோட்டார்ஸ் கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. 3 ட்ரக் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதோட காஸ்டிங் வந்து 50,000 ஈச். ஒரு ட்ரக்கோட காஸ்ட் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 3 ட்ரக்குக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம். பேமெண்ட் வாஸ் மேட் 30,000 டவுன் பேமெண்ட்டாக ஒரு 30,000 பே பண்ணுறாங்க. ரிமைனிங் இன் 3 இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9%. கேல்குலேட் த இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டாங்க. இப்போ வந்து கொடுத்துருக்கத கிவனில் எழுதலாம். கேஷ் ப்ரைஸ் எவ்வளோ? 3 ட்ரக்குக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு ட்ரக்கோட வேல்யூ 50,000. அப்போ 3 ட்ரக்கோட வேல்யூனா 50,000 × 3 1,50,000 கேஷ் ப்ரைஸ். அண்ட் வந்து டவுன் பேமெண்ட் ஒரு 30,000. இப்போ ரிமைனிங் அமௌண்ட்டை 3 ஈக்குவல் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட்டாக பிரிக்க சொல்கிறாங்க. இப்போ இந்த 1,50,000ல் 30,000 மைனஸ் பண்ணிட்டா நமக்கு ரிமைனிங் அமௌண்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 1,20,000. இந்த 1,20,000 3 ஈக்குவல் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட்டாக பிரித்தா ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 40,000 வரும். இந்த 40,000ன்றது இன்ஸ்டால்மெண்ட் ப்ரைஸ் கிடையாது, இது வந்து கேஷ் ப்ரைஸ். ஃபஸ்ட் இயர் எண்டில் கேஷ் ப்ரைஸ் 40,000, செகண்ட் இயர் கேஷ் ப்ரைஸ் 40,000, தேர்ட் இயர் கேஷ் ப்ரைஸ் 40,000. ஏன் இது வந்து கேஷ் ப்ரைஸ் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1,50,000ன்றது ஒரிஜினல் காஸ்ட். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் சேர்க்காம தான் இந்த 1,50,000. அதுலேருந்து 30,000 டவுன் பேமெண்ட், அதுலேருந்து 30,000 மைனஸ் பண்ணால் தான் 1,20,000. அதுலேருந்து தான் நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து இன்ஸ்டால்மெண்ட் இல்லை, கேஷ் ப்ரைஸ். இன்ஸ்டால்மெண்ட்டுன்றது இன்ட்ரெஸ்ட்டோட சேர்ந்தது தான் இன்ஸ்டால்மெண்ட். புரிஞ்சுச்சா? இப்போ சம் போடும்போது உங்களுக்கு புரியும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9%, அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் போட்டோம்ல, அதே மாதிரி தான் பர்டிகுலர்ஸ், டோட்டல் கேஷ் ப்ரைஸ், இன்ஸ்டால்மெண்ட், இன்ட்ரெஸ்ட், கேஷ் ப்ரைஸ் 5 காலமாக டிவைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பர்டிகுலர்ஸில் நம்ம என்ன போடுவோம்? கேஷ் ப்ரைஸ் போடுவோமா? இந்த 1,50,000 போட்டோம். இப்போ அடுத்து டவுன் பேமெண்ட் 30,000 போட்டோம். இந்த 30,000 டவுன் பேமெண்ட் எங்கெங்கே போடுவோம்? இன்ஸ்டால்மெண்ட்லேயும் கேஷ் ப்ரைஸ்லையும் போடுவோம். இன்ட்ரெஸ்ட் நம்ம டவுன் பேமெண்ட்டுக்கு வராது. கரெக்டாக? இப்போ இந்த 1,50,000யும் 30,000யும் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும்? 1,20,000 வரும். கரெக்டாக? அடுத்து வந்து கேஷ் ப்ரைஸ் அட் த எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இயர் கேஷ் ப்ரைஸ். இப்போ இந்த 40,000 எங்கே போடுவோம்? ஃபஸ்ட்டு மெத்தடில் இங்கே போடுவோம், ஏன்னா அது வந்து இன்ஸ்டால்மெண்ட். இது வந்து கேஷ் ப்ரைஸ். ஸோ வந்து லாஸ்ட்டு காலமில் நம்ம போடுறோம் இந்த 40,000. புரிஞ்சிச்சா? இது வந்து கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்டால்மெண்ட் இல்லை. புரிஞ்சிச்சா? நம்ம தான் கொஷினில் பார்த்து கண்டுபிடிக்கணும். இந்த 1,20,000ன்றது ரிமைனிங் அமௌண்ட். இந்த 1,50,000லேருந்து 1,20,000 நம்ம எடுத்திருக்கோம் இந்த 30,000 பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த 1,20,000லேருந்து தான் நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிப்போம். கரெக்டாக? ஃபஸ்ட் மெத்தடில் அப்படி தானே பண்ணோம். அதே மாதிரி தான் இந்த 1,20,000ல் 9% பண்ணிங்கன்னா 10,800. இப்போ இந்த 40,000யும் இந்த 10,800யும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நமக்கு இன்ஸ்டால்மெண்ட் வந்து 50,800 வரும். புரிஞ்சிச்சா? அந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் இந்த அமௌண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அமௌண்ட்டை கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி கேஷ் ப்ரைஸில் போடுவோம். ஸோ இந்த இதில் வந்து 40,000 கேஷ் ப்ரைஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம இங்கே போடுறோம். புரிஞ்சிச்சா? இப்போ இந்த 40,000 எடுத்து இந்த டோட்டல் கேஷ் ப்ரைஸ் காலமில் போடுறோம். இப்போ இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 80,000 வரும். இப்போ செகண்ட் இயர் கேஷ் ப்ரைஸ் எவ்வளோ? 40,000. இப்போ இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கும் போது இந்த 80,000லேருந்து தான் கண்டுபிடிக்கிறோம். இந்த 80,000 × 9% கேல்குலேட் பண்ணிங்கன்னா 7,200 வரும். இப்போ இந்த 40,000 + 7,200 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 47,200 வரும். புரிஞ்சிச்சா? இப்போ இங்கே என்ன அமௌண்ட் போடுவோம்? இந்த கேஷ் ப்ரைஸில் என்ன அமௌண்ட் இருக்கோ அதை தான் எடுத்து வந்து இங்கே போடுவோம், 40,000. இப்போ அடுத்த கேஷ் ப்ரைஸ் அட் த எண்ட் ஆஃப் தேர்ட் இயரும் 40,000.
ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணால் அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் ஒரு 40,000 வருது. தேர்ட் இயர் பேலன்ஸும் 40,000 தான். ஸோ இந்த 40,000 வந்து கேஷ் ப்ரைஸில் போட்டுக்கிறோம். புரிஞ்சிச்சா? இப்போ இது எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? அதே தான் 40,000 into 9% கால்குலேட் பண்ணிங்கன்னா 3,600 வருது. இப்போ இந்த 40,000யும் இந்த 3,600யும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு இன்ஸ்டால்மெண்ட் 43,600 வரும். புரிஞ்சிச்சா? இப்போ இங்கே என்ன போடுவோம்? இந்த 40,000 இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் வரும் 40,000. இப்போ இது 0 ஆயிடுச்சா? இப்போ இன்ஸ்டால்மெண்ட் பாருங்கள், டோட்டல் 1,71,600, இன்ட்ரெஸ்ட் டோட்டல் 21,600, ஓவரால் கேஷ் ப்ரைஸ் 1,50,000. ஒரிஜினல் கேஷ் ப்ரைஸ் வந்துடுச்சா இங்கே? ஸோ நம்ம போட்ட சம் கரெக்டு. புரிஞ்சிச்சா? இப்போ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 21,600 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இன்ஸ்டால்மெண்ட்டோட சேர்த்து 1,71,600. புரிஞ்சிச்சா இந்த சம்மு? இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், a machine costing 50,000 was purchased on hire purchase basis. Rupees 10,000 was paid on agreement, signing the agreement. Balance in 4 equal installment of 10,000 each annually with the interest at 5%. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், மிஷின் காஸ்டிங் கேஷ் ப்ரைஸ் ஆஃப் மிஷின் 50,000. இங்கே ஹையர் பர்ச்சேஸ்னோடனே நம்ம கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல, காஸ்டிங் அவங்களே சொல்லிட்டாங்க. மிஷின் காஸ்டிங் 50,000 சொல்லிட்டாங்க. டவுன் பேமெண்ட் ஒரு 10,000, 4 ஈக்குவல் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட் 10,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. இப்போ கிவன் எழுதலாம். கேஷ் ப்ரைஸ் எவ்வளோ? 50,000. டவுன் பேமெண்ட் 10,000. ரிமைனிங் அமௌண்ட் இந்த 50,000 10,000 போச்சுன்னா 40,000. இந்த 40,000 என்ன பேசிஸில் இருக்குது? கேஷ் ப்ரைஸ் பேசிஸில் இருக்குது. இப்போ இந்த 40,000 4 ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 4 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட். அப்போ டிவைடட் பை 4 போட்டோன்னா ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டும் 10,000 கேஷ் ப்ரைஸ். கேஷ் ப்ரைஸ் at the end of first year 10,000, செகண்ட் இயர் 10,000, தேர்ட் இயர் 10,000, ஃபோர்த் இயர் 10,000. புரிஞ்சிச்சா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% சொல்லியிருக்காங்க. கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ பாருங்கள், அதே மாதிரி 5 காலம்ஸ். ஃபஸ்ட் நம்ம என்ன எழுதுவோம்? கேஷ் ப்ரைஸ் ஆஃப் மிஷினரி எழுதுவோமா? எவ்வளோனா 50,000. இப்போ அடுத்து டவுன் பேமெண்ட்டாக மைனஸ் பண்ணுவோம். டவுன் பேமெண்ட் 10,000 டோட்டல் கேஷ் ப்ரைஸில் போடுவோம். இதுவே வந்து இன்ஸ்டால்மெண்ட்லேயும் போடுவோம், கேஷ் ப்ரைஸ்லையும் போடுவோம். கரெக்டாக? இப்போ இந்த 50,000யும் 10,000யும் மைனஸ் பண்ணுவோமா? மைனஸ் பண்ணால் 40,000. இப்போ ஃபஸ்ட் இயர் கேஷ் ப்ரைஸ் எவ்வளோனா 10,000. இந்த 10,000 எங்கே போடணும்? இந்த கேஷ் ப்ரைஸ் காலத்தில் போடணும். புரிஞ்சிச்சா? இப்போ அடுத்து வந்து இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த அமௌண்ட்டில் கண்டுபிடிக்கிறோன்னா இந்த 40,000 கண்டுபிடிக்கணும். 40,000 into 5% கால்குலேட் பண்ணிங்கன்னா நமக்கு 2,000 வரும். புரிஞ்சிச்சா? இப்போ இந்த 10,000யும் 2,000யும் ப்ளஸ் பண்ணுறோம். ப்ளஸ் பண்ணால் 12,000 வருமா? ஸோ இன்ஸ்டால்மெண்ட் காலமில் 12,000. ஏன் ப்ளஸ் பண்ணுறோன்னு புரிஞ்சிச்சா? அந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் இங்கே நமக்கு என்ன அமௌண்ட்ன்றதுன்றதை தெரிஞ்சிடும். ஸோ இதையும் மைனஸ் பண்ணி இங்கே போடுவோம். ஸோ இந்த சம்மில் இந்த காலமில் இருக்க அமௌண்ட் வந்து என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இதையும் ப்ளஸ் பண்ணுறோம். புரிஞ்சிச்சா? இப்போ பாருங்கள், இங்கே என்ன வரும்? இங்கே என்ன அமௌண்ட் இருக்கோ, கேஷ் ப்ரைஸ் காலத்தில் என்ன அமௌண்ட் இருக்கோ அதே தான் டோட்டல் கேஷ் ப்ரைஸ் காலத்துலேயும் வரும், 10,000. இப்போ இந்த 40,000யும் 10,000யும் மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு 30,000 வரும். இப்போ செகண்ட் இயர் கேஷ் ப்ரைஸ் எவ்வளோ? அதே 10,000 தான். செகண்ட் இயர் கேஷ் ப்ரைஸ் 10,000 இங்கே போடுறோம். இப்போ இந்த 30,000லேருந்து இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். 30,000 into 5% கால்குலேட் பண்ணிங்கன்னா 1,500. இப்போ இந்த 10,000யும் 1,500யும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் 11,500 வரும். புரிஞ்சிச்சா? இங்கே என்ன போடுவோம்? இங்கே இருக்க 10,000 தான் இங்கேயும் போடுவோம். இப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு 20,000 வரும். புரிஞ்சிச்சா? இப்போ அடுத்து வந்து தேர்ட் இயர் கேஷ் ப்ரைஸ் 10,000. தேர்ட் இயர் கேஷ் ப்ரைஸ் 10,000. இப்போ இங்கே நம்ம என்ன போடுவோம்? இங்கே நம்ம என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம்? இந்த 20,000லேருந்து கொடுப்போம். இந்த 20,000 into 5% கால்குலேட் பண்ணிங்கன்னா நமக்கு 1,000 வரும். இப்போ 10,000யும் 1,000யும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நமக்கு 11,000 வரும். அந்த 11,000 இங்கே போடுறோம். புரிஞ்சிச்சா? இப்போ இங்கே என்ன போடுவோம்? கேஷ் ப்ரைஸ் எடுத்து இங்கே போடுவோம் 10,000. இப்போ இந்த 20,000யும் இந்த 10,000யும் மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு 10,000 வரும். புரிஞ்சிச்சா? அடுத்து ஃபோர்த் இயர் கேஷ் ப்ரைஸ் எவ்வளோனா 10,000. ஃபோர்த் இயர் கேஷ் ப்ரைஸ் காலத்தில் 10,000. இப்போ இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த 10,000லேருந்து 5% கால்குலேட் பண்ணிங்கன்னா 500 வரும். இப்போ இந்த 10,000யும் 500யும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நமக்கு 10,500 வரும். இந்த காலத்தில்
இந்த 10,000 எடுத்து அப்படியே போடுறோம். புரிஞ்சுச்சா? இப்போ இது 0 அவுட் ஆயிடுச்சா? இப்போ இதை கால்குலேட் பண்ணுங்கள். இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் கால்குலேட் பண்ணால் 50,000, இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணால் 5,000, கேஷ் ப்ரைஸ் 50,000. இப்போ ஒரிஜினல் கேஷ் ப்ரைஸ் எவ்வளோன்னு வந்துச்சா? 50,000 50,000. அப்போ நம்ம போட்ட சம் கரெக்ட். இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து 5,000, இன்ஸ்டால்மெண்ட் 50,000. புரிஞ்சுச்சா இந்த சம்மு? சாரி, இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் வந்து 55,000. இதையும் ஆட் பண்ணால் நமக்கு 55,000 வருதுல்ல, 55,000. புரிஞ்சுச்சா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் 5th மெத்தட் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம ஆர்ட்ஸ் இன்ஃபோ தமிழ் 3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.